ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் த்ரெட் பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இவங்க இந்த கஸ்டமர் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. கையை அப்போது இடுப்புமே ஒரு இன்ச்சு இறக்கம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் இப்போ பார்த்தோன்னாக்கா தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. வீட்டில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருந்ததுனால அங்கங்கே வெளியே போகிற மாதிரி இருந்தது. அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். இப்போ நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட் அப்படின்னாக்கா, நம்மளால் இந்த டைலரிங் வேலையில் என்னென்னலாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதில் நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அது எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் எனக்கு என்னுடைய சக்ஸஸ்க்கு முக்கிய காரணம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் அர்ஜென்ட் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம இன்றைக்கி ஒரு நாள் டைம் கேட்குறோம், நாளைக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு ரீசனில் நம்மளால் கொடுக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, முன்னாடியே நைட்டுக்கே அதை நான் தச்சு எடுத்து வைக்கிற மாதிரி பண்ணிவிடுவேன். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு அந்த டைமிங் கரெக்டாக இருக்குது. இப்போது நமக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இப்போது ஸ்டாப்பில் இருக்குது. ஏன்னா நிறையா நான் வெளில போயிட்டு வர்றதுனால கஸ்டமருக்கு ரெகுலராக என்னால் துணி கொடுக்க முடியாத சூழ்நிலைனால இப்போ நிறைய பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது. அதை நான் எப்படிலாம் சரி பண்ணி இந்த ஒரு 2-3 டேஸில் நான் எல்லா துணியுமே ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா இப்போ வர துணிங்கெல்லாம் எல்லாமே வெய்ய காலத்துக்கு சாதா ப்ளவுஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போது அதையுமே ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே வச்சுக்கிட்டே இருந்தோன்னா செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே எல்லா துணியுமே நம்ம கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணணும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நான் எந்நேரம் டைமு அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வேலை அதிகமாக இருக்குனாலே எனக்கு தூக்கமே வராது. வேலையை முடித்தாதான் தூக்கமே வரும். நான் உட்காந்துட்டேன், ஒன்ஸ் நான் மிஷினில் உட்காந்துட்டேன் அப்படின்னா அப்போ எந்திரிக்கிற வரைக்கும் நான் கட்டிங் போட்டு வச்சுருக்கிற ப்ளவுஸை தச்சு முடிக்கிற வரைக்கும் நான் தச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸ் நிறைய கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நான் நினைக்கிறத சாதிக்க முடியும். நேற்றுக்கு மட்டுமே நான் பார்த்தேன். நேற்றுக்கு மதியத்துலேருந்து ஒரு 8 ப்ளவுஸ் கிட்ட கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சதை தைக்க முடியாமல் போச்சு பார்த்திங்களா. ஒரு 6 ப்ளவுஸ் கிட்ட அப்படியே வெயிட்டிங்கில் இருந்தது. அப்போ என்ன பண்ணியிருந்தேன், நேற்றுக்கு மதியத்துலேருந்து உட்காந்து அது எல்லாமே சாதா ப்ளவுஸ். நான் சொன்னது 8 ப்ளவுஸுமே சாதா ப்ளவுஸு. சீக்கிரமாகவே நம்மளால் ஸ்டிச் பண்ணிட முடியும் இல்லையா. அதனால் அதை நான் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைமிங்கில் நான் தைக்க ஆரம்பித்தேன். எல்லாமே முடிச்சிட்டேன். ஈவினிங்லாம் முடிச்சிட்டேன். ப்ளஸ் நம்மளால் கொக்கி தான் கட்டுறதுக்கு இல்லை. இப்போ பசங்க பெரிய பையன் கட்டிகிட்டு இருக்கான். இன்றைக்கி எல்லாத்தையுமே கட்டிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், போய் ப்ளவுஸ் வேறு வெட்டணுமே அப்படின்னு யோசிச்சு இப்படி திரும்பி பார்த்தாக்கா, நான் ஏற்கனவே வெட்டி வச்சது பெண்டிங் ப்ளவுஸ் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது இருந்தது. சரி, இன்றைக்கி நைட்டு அதை உட்காந்து நம்ம எல்லாத்தையுமே எவ்வளோ தூரம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அப்போ என்ன பண்ணேன், உட்காந்து எல்லா ப்ளவுஸுமே உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். மெயினாக எனக்கு நான் தனிமையில் தான் இருக்கேன். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அங்கே டிவி கிடையாது, எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. அப்போது நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான மெயினான ஒரு காரணம் ஒன்று இருக்கும் இல்லையா. நான் எனக்கு மெயினாக பிடிச்ச பாட்டை நான் போட்டு விட்டுடுவேன். அப்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிடிச்ச சாங்ஸ் யூடியூப்பில் வச்சு விட்டுடுவேன். அதிகமாக நான் கேட்குறதுன்னு பார்த்தோன்னா எஸ்பிபி சாங்ஸ் தான் கேட்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நம்ம கேட்கும்போது நம்ம தைக்கிற ஒரு சத்தத்தில் கம்மியாக தான் கேட்கும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ளூடூத் போட்டுக்குவேன். காதில் ப்ளூடூத் போட்டுட்டு நம்ம கேட்கும்போது அது எனக்கு எப்படி
இருக்கும் அப்படின்னாக்கா மிஷினுடைய சவுண்டு வந்து எனக்கு வெளியில் கேட்காது. அப்போது நான் எனக்கு பாட்டு சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்கறதுனால என்னால் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியுது. அது எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பை கொடுக்குது. அதனால தான் நான் வந்து அந்த ப்ளூடூத்தில் வந்து நான் பாட்டு வச்சு விட்டுட்டு நான் என் வேலையை சரசரன்னு செய்ய ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இப்படியே பழகிடுச்சு. இப்போது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இப்போ தான் வாங்கியிருந்தேன் அந்த ப்ளூடூத்து. ஏற்கனவே வச்சுருந்த ப்ளூடூத் வீணாகிடுச்சு அப்படின்றதுனால இப்போ தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 6 மந்த்து 1 இயர் அளவுக்கு நமக்கு அதுக்கு கேரண்டி இருக்குது. அதாவது நம்ம வந்து எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம போய் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்போது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ப்ளூடூத்தில் வந்து சவுண்டு ஒன் சைடில் கேட்குது, ஒன் சைடில் கேட்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் அதில் ஒரு மாதிரி எனக்கு ப்ளூடூத் இருந்தால் தான் என்னால் வேலையே செய்ய முடியுன்ற அளவுக்கு நான் அதில் வந்து அடிக்ட் ஆகிட்டேன். 2 நாளாக வேலை அதிகமாக போகலை எனக்கு. நான் நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிஷின் சத்தத்தில் எனக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கணுன்ற ஒரு எண்ணமே வரமாட்டுது. அந்த மிஷின் சவுண்டு நமக்கு கேட்காம நம்ம வேகமாக அழுத்துறோம் பார்த்திங்களா, அந்த அழுத்துகிற சத்தம் வந்து எனக்கு கேட்காம இருந்தது அப்படின்னா என்னால் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியுது. அந்த சத்தம் கேட்குது அப்படின்னாக்கா நான் நினச்சாலுமே என்னால் அதை ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியல. அந்த 2 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நேத்திக்கு தான் வந்து மதியமே வந்து ப்ளூடூத் அதை வந்து சேஞ்ச் பண்ணி புதுசு வாங்கின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து அது வந்து பழகிடுச்சு. அது மாதிரி இருக்கும்போது எனக்கு வேலையும் சீக்கிரமாக ஆகுது. அதனால தான் வந்து நான் நேத்திக்கு மட்டும் என்னால் வந்து தைக்க முடிஞ்சுது இல்லையா. 8 ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அப்போ பார்த்துக்கோங்க, நேத்திக்கு மதியத்துலேருந்து நான் நைட்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கே வந்து இவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியும். கட்டிங்கும் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்மளால் வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எப்படியாப்பட்ட டைலராக இருந்தாலும் இவ்வளோ தூரம்லாம் ஸ்டிச் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நினச்சி நீங்கள் உங்கள் வேலையை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டுன்றது வர செய்யும். இந்த சம்பாரணம் உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றதையுமே மனசில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளாலையுமே வந்து கை நிறைய சம்பாதிக்கணும், நம்மளும் வந்து எல்லோரும் போலையுமே வந்து கௌரவமாக வந்து தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்து ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். நீங்களும் இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி காட்டுங்க. இப்போ நம்ம வந்து கட்டிங் போட்டுட்டோம். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.